பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நம் சாட்சிகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சாட்சிகள் என்று சொல்லும்பொழுது அது விட்னஸ் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கை குறித்து சாட்சி என்பது குறிப்பிடப்படுகிறது. வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்கின்றன. சாமுவேல், தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவை நமக்கு சாட்சிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் கூட இப்போ இந்த சாட்சியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பதாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று 1 சாமுவேல் 12 3ஆம் வசனத்தில் முற்பகுதியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக கூறுகிறார். மட்டுமல்ல, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவர் என்று நாம் காண்கிறோம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு 16-19ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. யோபு தன்னை குறித்து சொல்லும்போது தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, சங்கீதம் 19:7 பிற்பகுதியில் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் கர்த்தருடைய சாட்சிகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்று சங்கீதம் 25:10ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேகம் சாட்சிகளை நாம் காண்கிறோம். அநேகம் நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சிகளாக பகிர்கிறதை நாம் காண்கிறோம். அந்த சாட்சிகளை நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் அவைகளின்படி நாம் செய்ய வேண்டும் என்று நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, அவருடைய சாட்சிகள் உண்மையுள்ளவைகள் என்று கூறப்பட்டுள்ளது. உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று சங்கீதம் 93:5ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அவருடைய சாட்சிகள் சத்தியமானவைகள், அவருடைய சாட்சிகள் உண்மையானவைகள், அவருடைய சாட்சிகள் மேன்மையானவைகள் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் என்று சங்கீதம் 119:14ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் என்று சங்கீதம் 119:14ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, மெய்சாட்சியை சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் என்று நீதிமொழிகள் 14:25 கூறப்பட்டுள்ளது. மெய்சாட்சி, நம்முடைய சாட்சி உண்மையான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறது. மட்டுமல்ல, உலகமெங்கும் நம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் 1:8 கூறப்பட்டுள்ளது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் நம்முடைய வீட்டில் சாட்சிகளாக இருக்கிறோம், நம்முடைய ஊரில் சாட்சிகளாக இருக்கிறோம், இந்த இந்தியாவில் சாட்சிகளாக இருக்கிறோம், உலகமெங்கும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காண செய்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மையை உறுதியை பிடித்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சாட்சிகளை நாங்கள் கை கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை குறித்து கொடுக்கும் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. சுவாமி, என் தேவனாகிய கர்த்தாவே, சாட்சிகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று நாங்கள் காண்கிறோம். சுவாமி, அதுபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியை காத்து கொண்டு நடக்க, சாட்சிகளை கை கொள்ள
உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.